பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். உலகத்துல ஒரு சில காரியங்களை சாதிக்க வேண்டுமானால் ஒன்று பணபலம் இல்லைன்னா ஆள்பலம் நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு சிலருக்கு அரசியல்வாதிகள் பெரிய புள்ளிகள் தெரிந்திருப்பார்கள். அவர்களை வைத்து தனக்கு நடக்க வேண்டிய காரியத்தை சாதித்துக் கொள்வார்கள். இன்னும் ஒரு சிலருக்கு பணபலம் இருக்கும். சொத்தை வைத்தோ நகையை வைத்தோ இல்லை தன்னிடத்தில் இருக்கிறதான அதிக பணத்தை வைத்தோ அவங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள். ஆனா உயிர் பிரச்சனை, ஒரு வியாதி என்று வரும் பொழுது மருத்துவமனைக்கே சென்றாலும் கர்த்தர் மனசு வைத்தாதான் அதை காப்பாற்ற முடியும். பாருங்க, ஒரு வீட்டில் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தினர் இருந்தாங்க. அவங்க இருவரும் விரும்பி திருமணம் செய்து கொண்டவர்கள். ஆனால் அவங்களுக்கு ஒரு 5 வருடம் ஆகியும் குழந்தை பிறக்கவில்லை. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு சென்று செக் பண்ணி பார்க்கலாம் என்று மருத்துவமனைக்கு செல்லும் போது மருத்துவர்கள் கூறினார்களாம், உங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடியதான வாய்ப்பே இல்லை. ஏன்னா உங்களுடைய கர்ப்பப்பையின் ஒரு பகுதி அழுகி கொண்டே வருகிறது. இனி குழந்தை பெருக்கம் என்ற அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு சொல்லவே முடியாது. ஏன்னா அது அழுகிவிட்டால் உங்களுக்கு கர்ப்பப்பையே இருக்காது என்று சொல்லி அனுப்பினார்களாம். மிகவும் வருத்தத்தோடு இருந்தார்கள். அந்த நேரத்துல எங்களுடைய சபையில ஜாய்சன் பாஸ்டர் இப்போதைக்கு இல்லை, அவர் இறந்து போயிட்டாரு. அவருடைய இளைய குமாரனும் சேர்ந்து சபைக்கு கன்வென்ஷன் மீட்டிங்காக வந்திருந்தாங்க. மே டைம் ஆனால் 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங் வைப்பாங்க எங்கள் சபையில். அப்போ அந்த 3 நாள் அவங்க வந்திருந்தாங்க. அப்போது அந்த ஜாய்சன் பாஸ்டர் அந்த தம்பதிகளுக்காக ஜெபித்தார். அவர் வரும்போது நிறைய சாட்சிகளை சொன்னார். நான் எருசலேமில் இருந்து ஒலிவ எண்ணெயை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த எண்ணெயை வைத்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். யாராகிலும் குழந்தை பாக்கியம் வேணும், திருமணம் ஆகவில்லை என்றால் என்னிடத்தில் வந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று அவர் கேட்டிருந்ததனால் இவர்கள் எல்லாரும் போய் ஜெபித்துக் கொண்டார்கள். அவர் என்றைக்கு வந்து போனாரோ, ஜெபித்து விட்டு போனாரோ, அதே மாதத்துல அந்த தம்பதியினருக்கு ஒரு குழந்தை வயிற்றிலே கர்ப்பம் தரித்து நின்றது. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியம் செய்கிறார் இல்லையா? மனுஷனால முடியல, எந்த ஒரு பணமோ அந்த இடத்துல வேலை செய்யல. எவ்வளோ டாக்டருங்களை போய் பார்த்துருப்பாங்க. இப்பெல்லாம் நிறைய டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்லி அதை வச்சு இப்போ எப்படியோ குழந்தை பெற்றுக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் மருத்துவர்களே கைவிட்டுறாங்க. என்னென்ன, உங்கள் கர்ப்பப்பை அழுகி கொண்டு இருக்கிறது, அதுக்கு குழந்தை பிறக்கக்கூடியதான தன்மை இல்லை, அது இழந்துடுச்சு அதோட வாய்ப்பை, இனி உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்ன அதே டாக்டருங்களுக்கு மத்தியில் இவங்க மறுபடியும் போய் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி 2 மாதமாக இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே டெஸ்ட் எடுத்து பார்த்து அவங்களே ஆச்சரியப்பட்டாங்களாம். இதெல்லாம் மெடிக்கல் மிராக்கள், இது கடவுள் மனசு வச்சிருந்தா மட்டும்தான் இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களிடத்துல சொன்னாங்களாம், ஆமாங்க இந்த மாதிரி தான் நடந்ததுன்னு சொல்லும் பொழுது அவங்க அந்த நேரத்துல தேவனை மகிமைப்படுத்தினார்களாம். பாருங்க, மனுஷனால முடியாதுதான். என்னதான் பணம் இருந்தாலும் ஒரு சில காரியங்களை தான் சாதிக்க முடியும். என்னதான் அரசியல் தலைவராகவே இருந்தாலும், இந்த உலகத்துல சகலவற்ற அதிகாரங்களையே படித்திருந்தாலும் ஒரு சில காரியங்களை மட்டும்தான் அவங்களால சாதிக்க முடியும். அதுக்குதான் வசனம் சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனாலே எல்லாமே கூடும். இங்க ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். மனுஷராலே கூடாததுதான். மனுஷன் என்ன செய்ய முடியும்? தேவனும் மனுஷனும் ஒன்னா, தேவனுக்கு முன்பாக இவர்கள் எல்லாரும் எம்மாத்திரம். அதுதான் ஆண்டவர் சொல்றார், மனுஷரால கூடாததுதான். மனுஷன் செய்யறதையே நானும் செஞ்சுட்டா மனுஷன் செய்யறதுக்கும் எனக்கு செய்யறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? என்னுடைய இது இயற்கைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். எது முடியவில்லை என்று நீங்க நினைக்கிறீர்களோ, எது அவ்வளவுதான் இனிமே அதுக்கு வேற வழியே இல்லை என்று நினைக்கிறீர்களோ, எது மரித்து போனதோ அதை உயிர்ப்பிக்கிறவர் தான் நான். அதுதான் கர்த்தர். அதுக்குதான் வசனம் சொல்லுகிறது, மனுஷனால முடியலன்னா என்ன, என்னால முடியும், கர்த்தரால முடியும். அவரே எல்லாவற்றையும் நமக்கு வாய்ப்புகளை கூடி வர பண்ணுகிற தேவன். ஆகினால உங்களுடைய ஒவ்வொரு நம்பிக்கையும் கர்த்தர் மேல் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். எந்த மனுஷன் மேலே நீங்க வச்சிடாதீங்க. ஏன்னா ஒரு சில காரியங்கள் தான் பணத்தினாலும் பலத்தினாலும் நம்ம சாதிக்க முடியும். ஒரு சில விஷயங்களுக்கு கர்த்தர் வந்தால்தான் அந்த காரியம் கைகூடி வரும். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக செபிக்கிறோம் ராஜா. அப்பா, அந்த தம்பதியினருக்கு நீ செய்த அற்புதங்கள் இன்று அநேகம் பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் யாருக்கெல்லாம் திருமணமாகவில்லையோ, யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லையோ, யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ, அப்ப அவங்க எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கும் என் தேவ கரம் நீட்டி ஆசீர்வதித்து பழுகி பெருக செய்யும்படி அவங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.